ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஓகே அதில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ்ல வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து இப்போ இன்னைக்கு பார்க்க போற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1. எக்ஸசைஸ் 2.1ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நம்பர் 9. இந்த கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. பிரியா பாட் 22 1/2 kg. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னா 22.5. ஓகே, ஹாஃப் 1/2ன்றது ஹாஃப் 22.5 kg. 22 1/2 இதுக்கு பேர் வந்து மிக்சட் ஃபிராக்ஷன். ஸோ 22 1/2 kg of onion. Krishna bought 18 3/4 kg of onion and Sedu bought 9 kilogram 250 gram of onion. What is the total weight of onion? ஸோ டோட்டல் வெயிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணணுன்றதான் இந்த சம்ல நம்ம கத்துக்க போறோம். ஸோ டோட்டல் weight of onion. Total weight of onion is equal to, நல்லா கவனிங்க, இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. இது 22 1/2 kg, 22 1/2 kg plus அடுத்தது என்ன இருக்கு, 18 3/4, 18 3/4 kg plus 9 kg 200 gram. 9 kg இடம் இல்லாதனால இங்கே நான் பக்கத்து கீழே எழுதிக்கிறேன் 200 கிராம். இப்போ இதை கொடுத்துருக்கிற மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 22 1/2 kg வந்து 22 kg பிளஸ் 1/2 kg செப்பரேட் பண்ணிக்கோங்க. பிளஸ் 1/2 kg பிளஸ் 18 3/4 kg நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா 18 இஸ் a whole part and 3/4 is the fractional part. அதையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 18 பிளஸ் 3/4, சாரி 18 kg பிளஸ் 3/4 kg. நான் கிலோகிராம் இங்க மென்ஷன் பண்றேன். என்ன ரீசன்னா நம்ம அப்போ எல்லாமே கிலோகிராமா இருக்கா, சில இது வந்து கிராம்ல இருக்கான்றது டிஃபரன்ஸ் வரும். இது 18 3/4 kgன்றதுனால 18 kg பிளஸ் 3/4 kg நம்ம பண்ணிக்கலாம். 18 kg பிளஸ் 3/4 kg பிளஸ் இங்க வந்து 9 kg 200 கிராம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா 9 kg தான், பட் பிளஸ் 200 கிராம். நல்லா கவனிங்க. இப்போ இதுல ஒரே விஷயம் வந்து ஆட் ஒன் ஆட்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கிலோகிராம்ல இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் என்னன்னா கிராம்ல இருக்கு, 200 கிராம்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிலோகிராம்ல இருக்கிறதுலயுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1/2 kg 3/4 kg எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கு. 1/2 3/4. அப்போ நம்மளால டைரக்டா 22 18 ஆட் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சிம்பிளிஃபை பண்ற பாருங்க. நல்லா கவனிங்க, எப்படி நான் இதை சிம்பிளிஃபை பண்றேன்னா 22 kg 18 kg 9 kg இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். இது எனக்கு ஈஸியா இருக்கும்ல, ஆட் பண்றது ரொம்ப ஈஸியா. அப்ப 22 kg நான் வேணா ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ 22 கிலோகிராம். ஏன்னா அடிஷன் இஸ் காம்படிட்டிவ். 2 பிளஸ் 3யும் 5 தான், 3 பிளஸ் 2ம் 5 தான். அடிஷன்ல வந்து நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் மாறாது. ஸோ அந்த கான்செப்ட் இங்க நான் யூஸ் பண்றேன். ஸோ 22 கிலோகிராம் பிளஸ் 18 கிலோகிராம் ஹோல் நம்பரா இருக்கிறது அது எல்லாத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளஸ் 9 கிலோகிராம். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்குல்ல அதெல்லாம் அதுக்கப்புறமா ஆட். ஸோ 1/2 கிலோகிராம் பிளஸ் 3/4 கிலோகிராம். கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் என்ன கிராம்ல இருக்கு, பிளஸ் 200 கிராம். ஜி ஃபார் கிராம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதுறேன், இடம் பத்துறதுனால. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். எனக்கு எதுனா ஈஸியா ஆட் ஆகும் பாருங்க. இது எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். 22 கிலோகிராம் 18 கிலோகிராம் 9 கிலோகிராம். ஸோ 22 பிளஸ் 18 என்ன, 22 பிளஸ் 8 வந்து 30, 30 பிளஸ் 10 என்ன 40. ஸோ 22 பிளஸ் 8 மீன்ஸ் 40 kg. ஸோ 40 பிளஸ் 9 என்ன 49 kg. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. இந்த 3 ஆட் பண்ண என்ன வருது 49 கிலோகிராம். இந்த 3 ஆட் பண்ணிட்டேன். பிளஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஹாஃப் கேஜி 3/4 kg எல்லாமே என்னன்னா இது எல்லாமே 1/2 3/4 எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நல்லா கவனிக்கணும். numerator 1 is less than the denominator, numerator 3 is less than the denominator 4. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 1/2 3/4 ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்போ இந்த லாஸ்ட் 3 1/2 கிலோகிராம் 3/4 கிலோகிராம் 200 கிராம் எல்லாருமே மொத்தமா கிராம் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிலோகிராமுக்கு கொண்டு வரலாம். அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து இந்த 1/2 கிலோகிராம கிராமுக்கு மாற்றணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி இந்த ரூல் நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் இந்த ரஃப் காலம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்.
அப்போ கிலோகிராம கிராமா கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 1000. அந்த ரூல் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ரூலை நான் இங்க அப்ளை பண்றேன். ஸோ கிலோகிராம் என்ன பண்ண போறேன், கிராமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ கிராமா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 1000. அப்போ என்ன ஆகும், 1/2 கிலோகிராம் வந்து 1/2 இன்டூ 1000 கிராம், 1/2 இன்டூ 1000 கிராம் கன்வெர்ட் பண்ணியாச்சா. பிளஸ் 3/4 கிலோகிராம் வந்து கிராமா மாற்றணும்னா 3/4 இன்டூ 1000 கிராம் பிளஸ் லாஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி 200 கிராமா தான் இருக்குது. சரி, இப்போ பாருங்க, which is equal to 49 கிலோகிராம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பிளஸ் கவனிங்க, 2 கேன்சலேஷன் பண்ற பாருங்க, 2 ones are 2, 2 into 500 is 1000. அதே மாதிரி இங்க 4 ones are 4, 4 into 250 is 1000. 4 into 250 is 1000. அப்ப என்ன ஆகும் பாருங்க, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க மேல என்ன இருக்கு, 1 into 500. 1 into 500 என்ன, 500 கிராம் பிளஸ் 3/4 into 1000ல வந்து 4 ones are 4, 4 into 250 வந்து 1000. அப்போ 3 into 250 என்ன வரும், 750. அப்போ 750 கிராம் பிளஸ் என்ன இருக்கு, 200 கிராம். அப்போ எல்லாமே கிராமா மாறிடுச்சு. இப்போ கிராம்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ 49 கிலோகிராம். இப்போ இது 3 ஆட் பண்ணிட்ட பாருங்க, எந்த 3 ஆட் பண்றேன் கவனிங்க, 500 கிராம், 750 கிராம், 200 கிராம், எவ்ரி திங் இஸ் இன் கிராம். அப்போ ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 500 plus 750 என்ன, 1250. 500 plus 750 என்ன, 1250. 1250 plus 200 என்ன, 200. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 9 kg புக்ல வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, சேது பாட் 9 kg 250 கிராம். நல்லா கவனிங்க, 250 கிராம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 250 நான் எழுதும் போதே என்ன பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை சேஞ்ச் பண்றேன். இது என்ன, 250 கிராம். அப்போ எல்லா இடத்துலையும் இதை சேஞ்ச் பண்றேன், 250 கிராம். இதுவும் தப்பு தான், 250 கிராம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து ஓகே வராம அவாய்ட் பண்ணணும். பாருங்க, எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு டீச்சரா இருக்கிறதுனால டீச்சருக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கே வராதுன்னு கிடையாது, டீச்சருக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஓகே, பட் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, பாருங்க, நான் வந்து ஸ்டெப்ஸ் நம்ம வந்து நிறைய நேரங்களில் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, முதல்ல எடுத்து எழுதும் போது தப்பான நம்பர் எழுதிட்டு அதுக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துருவாங்க. ஆனா அல்டிமேட்டா ஒரு மார்க் கிடைக்காது மேக்ஸ்ல. ஸோ அதனால நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்போ இது 250 கிராம், இது தப்பு, 250 கிராம். அப்போ இங்கே என்ன ஆகும், 250 கிராம். ஓகே, ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ ஆட் பண்ணலாமா? இப்போ ஆட் பண்றது ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 250யும் 750 ஆட் பண்றேன். 250யும் 750 ஆட் பண்ண 1000 கிராம். ஸோ 1000 கிராம், 1000 கிராம். ஓகே, நல்லா கவனிங்க, இதை நான் வந்து 1000 கிராம் பிளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 1000 கிராம் பிளஸ் இந்த 500 கிராம் அப்படி எக்ஸாக்டா எழுதுறேன், பிளஸ் 500 கிராம். ஏன் இதை வந்து நான் 1500 எழுதலன்னா, 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1000 கிராம் என்ன, 1 கிலோகிராம். அப்ப நான் 49 கிலோகிராம் பிளஸ் இந்த 1000 கிராம் என்னன்னு கன்வெர்ட் பண்ண, என்னன்னு எழுதலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 1 கிலோகிராம். புரியுதா நான் சொல்றது? ஏன் வந்து நான் 750 பிளஸ் 250 மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த 500 நெக்லெக்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆன்சர் கன்வெர்ட் பண்றது. தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ 1 கிலோகிராம், 1000 கிராம் இஸ் 1 கிலோகிராம் பிளஸ் 500 கிராம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, ஆன்சர் வந்து இப்போ இந்த 49 கிலோகிராமையும் 1 கிலோகிராமையும் ஆட் பண்ண முடியும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், 49 கிலோகிராம் பிளஸ் 1 கிலோகிராம் இஸ் 50 கிலோகிராம் பிளஸ் 500 கிராம். ஓகே, அப்போ இது வந்து 50 and half. ஓகே, அதை நம்ம வந்து இந்த ஃபார்மெட்ல எழுதலாம். ஸோ 50 கிலோகிராம் 500 கிராம் இஸ் த ஃபைனல் ஆன்சர். Therefore, the total weight of onion they bought is 50 kilogram 500 gram. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கோம்னா, இதுல இந்த சம் ஏன் வந்து நான் டீச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த ஹாஃப் கேஜின்றது இட் இஸ் 1/2 into 1000 கிராம், தட் இஸ் 500 கிராம். 3/4 கேஜின்றது 3/4 into 1000 கிராம், பிகாஸ் கிலோகிராம கிராம கன்வெர்ட் பண்ணா மல்டிப்ளை பை 1000. 3/4 into 1000 is 750. அப்போ 500 கிராம், 750 கிராம், 200 கிராம், 250 கிராம். ஸோ 250 plus 750 is 1000. அது ஒரு 1 kg மாறிடும். இந்த 500 கிராம் மட்டும் தனியா இருக்கும். ஸோ that is why the final answer is 49 plus 1 is 50 kilogram plus 500 gram. You can write it as 50 kilogram 500 gram as the final answer. ஸோ இந்த சம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சம். இது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா பேசிக் தான். அகெயின் உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மற்ற எல்லா சம்ஸையும் இந்த 2.1 எக்ஸசைஸ்ல உங்களால செய்ய முடியும். 2.1 எக்ஸசைஸ் வந்து என்டையர்லி பேஸ்ட் ஆன் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் வித் இன் த
மெட்ரிக் சிஸ்டம் பேஸ் பண்ணிக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் டைம். டைம்ல வந்து இருக்கக்கூடிய 2 ஃபார்மட், 24 ஹவர் ஃபார்மட் இருக்கு, ரயில்வே டைம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது 12 ஹவர் ஃபார்மட். ஓகே, ஏஎம் பிஎம். ஸோ ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன, அதை பத்தின டாபிக் தான் என்னன்னா ஓகே மெஷர்மெண்ட்ன்ற இந்த சாப்டர்ல நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவோட கன்வர்ஷன் வித் இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஓகே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்தர் சம்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல இந்த சம் புரியல அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 2.1ல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் அதை வீடியோவா போஸ்ட் பண்றேன். இல்ல உங்களால எல்லா சமும் இப்போ உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிச்சு, ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு, நல்லா செய்ய முடியும், நீங்களே ட்ரை பண்ணுங்க. நீங்க கிளாஸ் நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியா வந்து இப்போ எல்லாமே உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். லவ் யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.